சாதாரணமாக நம்ம சும்மா உட்காந்துருக்கும்போது ஒரு தோட்ஸ் ஒன்று வருது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நானாக கொண்டு வர தோட்ஸா? நானாக சிந்திக்கிறப்ப நான் கொண்டு வர தோட்ஸான்ற கொஷின் உங்களுக்கு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு தோட்ஸ் வருது. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அங்கே உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ சடனாக உட்காந்துங்க. இப்போ இங்கே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலை, யாரும் இந்த கம்பெனியை பற்றி யாரும் பேசலை, உங்களை அவமானப்படுத்தின பர்சனை பற்றி உங்களுக்கு யாரும் ஞாபகப்படுத்தலை. சடனாக அந்த தோட்ஸ் இப்போ வருது, இந்த செகண்ட் வருது. என்னோட கேள்வி, எது இந்த தோட்ஸை இந்த செகண்டுக்கு கொண்டு வந்துச்சு? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அந்த தோட்ஸ் வரலை, 5 நிமிஷம் அப்புறம் தோட்ஸ் வரலை, இந்த செகண்ட் வருது. வை? எத்தனை வயசு ஆகுது இப்போ உங்களுக்கு? 29 வயசு ஆகுது. 29 வருஷமா? ஏன் எனக்கு இப்படி ஒரு தோட்ஸ் வருதுன்னு ஒரு செகண்ட் கூட நீங்கள் யோசிக்கல? இந்த செகண்ட் ஏன்னா நம்ம தோட்ஸோட பாதையில் இப்படி ஒரு ஒரு அருவியில் விழுகிற இலை எதையும் பற்றி யோசிக்காமல் அது பாட்டுக்கு போகுது. அது கடல் போகிற வரைக்குமே அதில் இறங்குனா இறங்குது, மேலே போனால் போகுது, எங்கேயாவது அருவி மாதிரி இருக்கிற இடங்களில் ஸ்லோவாக போகுது, ஃபாஸ்ட்டாக போகிற இடங்களில் ஃபாஸ்ட்டாக போகுது. அப்படி போகிற மாதிரியே நாங்களும் எங்களோட அம்மா அப்பா வளர்க்குறாங்க எங்களை, நம்ம வளர்கிற வேலை வளர்கிறோம். அவங்க சில தோட்ஸ் எங்களுக்குள்ளே விதைக்கிறாங்க, அந்த வேலை பார்க்குறோம். நம்ம வளர்கிற சூழ்நிலையில் மற்றவங்கெல்லாம் எப்படி தோட் ப்ராசஸ் வச்சுருக்காங்களோ அதை பார்த்து நம்ம கற்றுக்குறோம். ரைட்? இப்போ உங்களோட தோட் ப்ராசஸ் என்னோடய தோட் ப்ராசஸ் சேமாக இல்லைன்னா த ரீசன் நீங்களாலும் வளர்ந்த விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் காசை பற்றியே கவலைப்படாத ஒரு ஃபேமிலியில் வாழ்றேனா இருந்தால் நான் காசை பார்த்து செலவழிக்க மாட்டேன். இப்போ நான் எங்கள் அம்மா ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து தான் செலவழிக்கிறாங்க, கடன் வாங்கி தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் வேலை ஒன்றுக்கு போயிட்டேன், என்னை பாட்டி வேணும்னு கேட்குறீங்க, நான் டக்குன்னு தூக்கி காசை எடுத்து கொடுத்துட மாட்டேன். நான் திங்க் பண்ணுவேன், என்ன இந்த காசுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க என்னோடய பேரண்ட்ஸ், இந்த காசு சும்மா வரல. ஸோ என்னோடய லைஃப் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா, என்னோடய பேரண்ட்ஸ் என்னை வளர்த்தவங்க, என்ன கூட சேர்ந்தவங்க எனக்குள்ளே எப்படி சிந்திக்கணுன்றதை அவங்க தான் விதிச்சிருக்காங்க. சிம்பிளாக அது நடக்கலை. எனக்குள்ளே நான் எப்படி சிந்திக்கணுன்றது உங்களோட ஓன் தாட் ப்ராசஸ் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பர்சனாக சிந்திச்சுட்டு, ஆமாம் சார் இது நான் தான் சிந்திச்சேன், இது என்னோடய தாட் ப்ராசஸ் தான் சொன்னீங்களா இருந்தால் நோ. இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இந்த தாட் ப்ராசஸ், இப்போ நீங்கள் வீடு வாங்குறதுக்கு எடுக்கிற தாட் ப்ராசஸ் உங்களோட தாட் ப்ராசஸாக இருந்தால் கூட நீங்கள் வாங்குவீங்க வீடு. பட் இப்போ சிந்திக்கிறது யாருன்னு பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தவே, உங்களோட உறவினர்கள் சொல்லிக் கொடுத்தவே, நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தவே. இப்போ உங்களால் வீடு வாங்க முடியுமான்னு நான் டவுட் பண்ணுறேன். ஏன்னா அந்த தாட் ப்ராசஸ் உங்களை கடைசி வாங்க முடியாது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வாயை கட்டி வைத்த கட்டியாவது வாங்குமான்றான். வாயை கட்டி வைத்த கட்டிலாம் எங்களுக்கு வாங்க முடியாது. அதுக்கு எங்களுக்கு ஒரு விஷன் தேவை, ஒரு கனவு தேவை, வீடு வேணுன்ற கனவு தேவை. நீங்கள் கால்குலேட் பண்ணி கணக்கு பார்த்தாலும் அதை வாங்க முடியாது. அந்த வீடை வாங்குறது கணக்கு பார்த்து வாங்க முடியாது. ஸோ இந்த தோட்ஸ் அங்கேருந்து வருது. அப்போ பேரண்ட்ஸ் கொடுத்தாங்களா, தோட்ஸோட பேட்டர்னை தான் பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த செகண்ட் இந்த தோட்ஸ் அங்கேருந்து வருது, ஒரு எண்ணம் இங்கேருந்து வருது. ஸோ யூஸ்வலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மனசுலேருந்து எண்ணங்கள் வருது, மனசு எண்ணங்கள் உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு குட்டி பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைக்கு 2 வயசு. என்ன பண்ணுவீங்க, சாக்லேட் கொடுக்குறீங்க. அந்த பிள்ளை ஓ ஆண்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க தேங்க்யூ சொல்லு, ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லு, ஆண்டின்லாம் சொல்லாது அக்கான்னு சொல்லு அப்படின்னு வேறு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிள்ளைக்கிட்ட நம்ம பழகிறோம். 2 வயசு. அந்த பிள்ளைக்கிட்ட இப்போ நீங்கள் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சாக்லேட் கொடுத்துட்டீங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, அந்த ஆண்டி உனக்கு சாக்லேட் கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. எத்தனை கொடுத்தாங்க? 2 கொடுத்தாங்க அப்படின்னு காட்டும். மறைக்காது அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சு. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, யார் சாக்லேட் கொடுத்தாலும் வாங்காதுன்னு 2 அடி அடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் 5 வயசில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு போய் 2 சாக்லேட் கொடுக்குறீங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, அந்த 2 சாக்லேட் கொடுத்தாங்களா? இல்லைன்னு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எடுத்துருச்சு, அம்மா சாக்லேட் வாங்கினா அடிப்பாங்க, பறிச்சு வச்சுருவாங்க, தரமாட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லும், அந்த குழந்தை பொய் சொல்ல கற்றுக்கொண்டுருச்சு. இப்போ ஏன் அந்த குழந்தைக்கு 2 வயசில் பொய் சொல்ல தெரியலை? ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த டைம் மனம் உருவாகலை. அதுக்கு எண்ணங்கள் மட்டும் இருக்குது, தாட்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களை அஞ்சின்னு தெரியுது, பேசுது. ஆனால் அந்த குழந்தைக்கு மைண்டுன்னா என்னது, இவங்க இப்படித்தான் நான் செய்யணும். அதான் குழந்தையும் தெய்வம் ஒன்று சொல்லுவாங்க தானே. த ரீசன் என்னென்னா, அந்த குழந்தை ஓன் தாட் ப்ராசஸில் இயங்காது. தட் மீன்ஸ் அதுக்குன்ற எந்த ஐடியாலஜியும் கிடையாது. பட் நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா உண்மையாக தான் அதுக்கு பேச தெரியும். இவங்க மனசு நோகுதுன்னு பொய் சொல்ல தெரியாது. ரைட்? இப்போ என்னிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, சார் நான் இப்போ உடம்பு மெலிஞ்சிட்ருக்கேன், வாக்கிங்லாம் டெய்லி போகிறேன் சார், நான் மெலிஞ்சிட்டேன் தானே என்ன. ஆனால் பார்த்தா அவங்க வெளியே இல்லை. நான் என்ன சொல்லுவேன், ஐயா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க.
ஏன் அந்த பர்சன் மனசில் வந்துடக்கூடாது. அப்போ நல்லா மெலிஞ்சிட்டீங்க, ஐயோ 10 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்குங்களோ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுவான். இது என்னத்துக்கு எனக்கு தெரியுது, அவங்க என்ன பர்பஸுக்கு அந்த கொஷனை கேட்குறாங்க, நான் என்ன பர்சனோ அவங்க சந்தோஷப்படுவாங்க. நான் என் மனசு வெள்ளந்தி தான், நான் யாருக்கும் பொய்ய சொல்ல மாட்டேன். நீங்கள் குண்டமா மாதிரி இருக்கீங்கன்னா போச்சு, அதோட அந்த பிள்ளை என்னோட கதைக்கு அது பிளாக் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ த திங் என்னென்னா, ஒரு குழந்தை பொய் சொல்லாது, ஏன்னா அதுக்கு மனம் உருவாகாத வர. எப்போ அந்த குழந்தைக்கு மனசு உருவாகுதோ அப்போ தான் இதை நான் என் அம்மா கிட்ட போய் சொல்லலாம், இது என் அப்பா கிட்ட போய் சொல்லலாம். என் அப்பாட்ட சொன்னால் இதை அடிக்க மாட்டார், அம்மாட்ட சொன்னால் இதை அடிப்பாங்கன்னு அது எப்போ அனலைஸ் பண்ண அது கற்றுக்குதோ அப்போ மனம் உருவாச்சுன்னு அர்த்தம். அப்போ எண்ணங்கள் மனசுலேருந்து வர்றது இல்லைன்றது இதுலேருந்து கிளியராக தெரியுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, இந்த தியரியிலேருந்து எண்ணங்கள் மனசுலேருந்து உருவாகிறதுன்னு தெரியுது. அப்போ எண்ணத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ எண்ணங்கள் உருவாகிற இடம் எது? இந்த ஈர்ப்பு விதியில் இல்லை எங்கள் லைஃப்பில் அடிப்படை கொஷின் ரொம்ப பேசிக்கான கொஷின். இவன் ஒரு சித்தர் பாடல்கள் கூட வரும், அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு குருவை கண்டுபிடிக்கணும்னா, அகத்தியர் சித்தர் சொல்கிறார், ஒரு குருவை கண்டுபிடிக்கணும்னா 2 கொஷின் மட்டும் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போ. ஒரு கொஷன் எண்ணங்கள் எங்கேருந்து வருது, 2வது கொஷன் கடவுள் எங்கே இருக்கிறார். இந்த 2 கொஷனுக்கு யார் உனக்கு ஆன்சர் கொடுக்குறாங்களோ, உன்னை மழுப்பாமல், உனக்கு அந்தந்த மாதிரி கதைகள் சொல்லாமல் கிளியராக யார் ஆன்சர் உனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க உன்னோட குருன்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. த சேம் திங் தான். என்ன இதுதான் எங்களோட லைஃப்பில். இது நமக்கு தோட்ஸ் தான் எங்கள் லைஃப் கொண்டு போகுது. இந்த தோட்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. எப்படி ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம வந்து உயிர் வாழ முடியாதோ, இந்த தோட்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்போ தோட்ஸ் எங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் நான் என்னோடய லைஃப்பில் பாதி வருஷத்தை கடந்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம இல்லையே. என்னோட பேசிக் தோட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியலை. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இந்த எமோஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியலை. உங்களுக்கு புரியுதா? அப்போ ரீசெண்டாக ஒரு ஜஃப்னாவில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன், நாதஸ்வர வித்வான், தமிழ் வித்வான் நினைக்கிறேன், ஒரு பையன் ஒருத்தன் 17 வயசு ஓ சம்திங் சூசைட் பண்ணிக்கிட்டான். என்ன ரீசன்? ஒரு அவமானத்தால் சூசைட் பண்ணிட்டானா, இல்லை அந்த அவமானபரமான விஷயம் யாருமே பண்ணாத ஒரு விஷயம், என்ன பர்பஸுக்கு அவன் சூசைட் பண்ணான்? இல்லை அந்த 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 டைமில் நடந்த ஒரு ஏமாற்றத்தை அவனுக்கு தாங்க முடியலையா? இல்லை நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேன்ற விஷயத்தை சூசைட் பண்ண என்ன ரீசன்? இல்லை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அகேன்ஸ்டாக பார்த்துட்டானே, இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு விதமாக பார்த்துட்டானே, இல்லை இன்னொருத்தவங்களை பழி வாங்குறதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டானா? ஓ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சூசைட் பண்ணிட்டானா? என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கும் சரி, இல்லை வளர்ந்தவங்களுக்கும் சரி, யாருக்குமே இந்த தாட் ப்ராசஸை, எமோஷனை எங்கள் மைண்ட் ஒன்று சொன்னால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாதா? முதல் பிரச்சனை. மைண்ட் ஒன்று சொல்லுதா டக்குன்னு நம்ம பிடிச்சிடும். அப்போ வந்து ரீசெண்டாக கொலம்பில் ஒரு சூசைட், ஒரு 40 இயர்ஸ் லேடி ஒருத்தவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. கரெக்டாக ஒரு 3 months முன்னாடி ஒரு சூசைட் பண்ண இன்னொரு பர்சனோட இப்போ தான் ரீசெண்ட் நிறைய சூசைட் நடக்குது தானே, போஸ்ட் எடுத்து இவங்கெல்லாம் முட்டாள்கள்னு சொல்லி போஸ்ட் போட்டவங்க தான் அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சூசைட் பண்ண ஒருத்தனை பார்த்து அவன் வந்து வாழ்கிறதுக்கே சாகிறதுக்கே தைரியம் இருக்கவனுக்கு வாழ்கிறதுக்கு தைரியம் இல்லையான்னு நமக்கு அழகாக பேச முடியும். பட் அந்த டைமு நாங்கள் வரும்போது எங்கள் மைண்ட் உங்களை சிந்திக்கவே விடாது. எந்த ஃப்ரெண்டோ இனிமையோ ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் தானே, புத்தியோ இந்த மனமன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் தானே, இதயத்துலேருந்து பேசுதுன்றோம், மூலையிலேருந்து பேசுதுன்றோம், மனம் சொல்கிறது தான் கேட்குறோன்னு சொல்கிறோம். எங்கே என்னென்ன எங்களுக்குள்ள தெரியாத ஒன்று அது பேச ஆரம்பிக்கும். இவன் உங்களால் அதை மறுக்கவே முடியாது. அதை என்ன பேசுன்னு அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் டிசிஷன் எடுத்துடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத சர்க்கிள்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். அதுதான் மைண்ட். ஸோ எண்ணங்கள் எங்கேருந்து வருது, இந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அத்தனை ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தான் இந்த செஷனில் நாம் பார்க்க போகிறோம்.